வாங்கப்பா எல்லாருக்கும் மீனா அப்பத்தாவே வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் அப்பத்தா நல்லா இருக்கேன். இன்றைக்கி வந்து உங்களுக்கு மிஷினில் வந்து ஆயில் தையல் மிஷினுக்கு வந்து எப்படி ஆயில் போடலான்னு உங்களுக்கு வந்து போட்டு காட்ட போகிறேன். வாங்க கவனமாக பார்த்துக்கங்க. நீங்கள் ஏன்னா புது பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து எப்படி இதில் ஆயில் போடணும் வந்து தெரியணும், ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆயில் போடும்போது இந்த மாதிரி ஆயில் வந்து போடணும், கிருஷ்ணாயிலெலாம் கலந்து போடக்கூடாது. மிஷின் வந்து கெட்டுடும் ஃபஸ்ட்டு, அது நமக்கு வந்து தெரிஞ்சுக்கிறணும். வாங்க இதில் ஆயில் போடலான்னு நான் காட்டுறேன். இந்த பாருங்கள் ஆயில்னு எழுதியிருக்கோம், அந்த இடத்த பார்த்துக்கங்க. அங்கே போடும்போது இதை நம்ம இது ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ட்ராப்பு 1-2 ட்ராப் கூட விட்டுக்கலாம். நாங்கள் இந்த இடத்துல போடணும். இங்கே போடுங்க. இங்கேயும் ஆயில் எழுதியிருக்கு பாருங்கள். முதல்ல இந்த இடத்துலையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இங்கே போடுங்க. இங்கே வந்து ஊசியில் வந்து ஒரு எப்பயுமே ஊசி வந்து இப்படி இறக்கி விட்டுட்டு அங்கே போடுங்க. இந்த இடம் போட்டுருங்க. தைக்கும்போது தொடச்சிட்டு பழைய துணி வச்சு தைச்சிட்டு தான் புது துணி நம்ம யூஸ் பண்ணணும். மெயினாக அதுதான். பாருங்கள் இங்கெல்லாம் ஒரு சொட்டு விட்டுக்கோங்க. இங்கே ஒரு சொட்டு விட்டுக்கோங்க. கீழே வந்து பெடலுக்கு விட்டுக்கோங்க. பெடலுக்கு நம்ம காலுக்கு மிதிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். பெடலுக்கு இந்த இடமும் மெயினாக விடுங்க. போட போட நீங்களே பழகிடுவீங்க. இந்த மாதிரி ஹோல் இருக்குப்பா. இங்கே வந்து ஒவ்வொரு சொட்டு போடுங்க. போட்டு நல்லா இது எங்கே போடணும்னா மேலே ஹோலில் போட்டலப்பா ஒவ்வொரு இடத்துலையும் அதெல்லாம் வந்து இங்கே இதில் விழுந்துருக்கு பாருங்கள். அதனால் இங்கேயும் நம்ம இப்படி போடலாம். இதில் எல்லாம் போட்டுக்கணும். இந்த மாதிரி நட்டு இருக்க இடத்துல நீங்கள் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் போட்டீங்க. பாருங்கள் ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மிஷின் வாங்கி 12 வருஷம் ஆச்சுப்பா. இது அப்போ தான் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சிட்ருக்கேன். அதான் நல்லா போயிட்டுருக்கு. அப்போ தான் வந்து நான் தைச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் வந்து ஆயில் போட்டு வச்சுருவேன். மறுநாள் காலையில் நாங்கள் தைக்கும்போது இந்த ஆயிலெலாம் லேசாக இந்த இடம் நல்லா துடைச்சிடுவேன். நான் புது துணி தைக்கும்போது கஸ்டமரை கேட்பாங்கள்ல என்ன ஆயில் ஒட்டியிருக்குன்னு. அதனால் வந்து இதை வந்து நல்லா துடைச்சின்னா அந்த ஆயில் எடுத்துரும். ஆயில் போட்டதே தெரியக்கூடாது. போட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம நூலை வந்து கோர்த்துட்டு பழைய கிளாத்தில் வந்து 2 தையல் தைச்சி அந்த ஆயில் எடுத்துட்டு அப்புறம் தான் நம்ம புது துணியை தைக்கணும். பொறுமையாக நம்ம செய்யலாம். நம்ம தைக்கும்போது ஆயில் போட்டுட்டுனா நம்ம கவனமாக அந்த புது ட்ரெஸ்ஸில் பற்றாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பழைய கிளாத் எடுத்து நான் ரெட்டையாக மடிச்சுக்கிட்டு இந்த ஆயில் வந்து எடுத்துடணும். அப்போ தான் புது ட்ரெஸ்ஸில் வந்து ஒட்டாது. ரைட்டாக அப்படியே அந்த ஆயில் எடுத்துட்டோம்னா அந்த ஆயிலெலாம் பாருங்கள் நல்லா எடுத்துரும். எடுத்த பிறகு தான் நம்ம புது கிளாத்தே வந்து ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி தைச்சி விட்றணும். நீட்டாக இருக்கணும். ஏன்னா கஸ்டமர் இதில் வந்து யாருக்காவது தைச்சி கொடுத்தாலும் சரி, இல்லை நம்ம ட்ரெஸ்ஸை தைச்சாலும் சரி, ஆயில் வந்து ஒட்டிடக்கூடாது. இது வந்து இப்போ வந்து நல்லா ஆயிலெலாம் எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து அழகாக வேறு எது வந்து சுத்தமாயிட்டு பாருங்க. இப்போ வந்து நம்ம வேறு கிளாத்து போட்டு தைச்சிக்கலாம். இப்போ வந்து நம்ம புதுசாக தைக்கிறோன்னா இப்போ ஒரு கிளாத் இந்த சிங்கிள் கிளாத் வச்சு நம்ம தைச்சி கற்றுக்கிற முடியாது. அதனால் வந்து நம்ம இங்கே வந்து ஒரு டபுளாக மடிச்சுக்கிடுவோம். இப்படி ரெட்டையாக மடிச்சுக்கிடுவோம். அப்போ தான் தையல் விழுகும். நீங்கள் என்ன பண்ணலாம், நேராக தைக்கணுன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து வராது. அதனால் கோணமானலாம் தையல் விழுகும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு ஸ்கேல் எடுத்து ஒரு பென்சில் வச்சு கோடு போட்டுக்கலாம். நம்ம நேர் தையல் வரணும்னா ஒரு ஸ்கேல் எடுத்து அப்படி போட்டு வச்சுக்கணும். கோடு போடுங்க. 2 கோடு 3 கோடு போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தைக்கிறது ஈஸியாக இருக்கும். நாங்கள்லாம் படிக்கையில் பேப்பரில் வந்து அடிக்க சொல்லுவாங்க மிஷினில். இப்போ நீங்களாம் ரொம்ப டேலண்ட்டு, அழகாக 2 துணியிலே அடிச்சுட்டு போயிடுவீங்க. ஆமாம், இது வந்து ஸ்ட்ரைட்டு தையல் போடுவோம். ஸ்ட்ரைட் தையல் வந்து உங்களுக்கு வந்து அப்போ தான் நேராக வரும். பழகும்போது பழகுறதுக்கு வந்து அந்த கோட்டிலேயே அடிச்சுடுவாங்க. நூலை கட் ஆகும்.
அதெல்லாம் கொஞ்சம் சிரமப்படாமல் மாட்டிடணும். அடிக்கடி கூட ஸ்ட்ரைட்டாக அடிங்க. அப்படியே அப்படியே புதுசாக கற்றுக்கிறவங்க இந்த கோடு போட்டிங்கன்னா நேர் தையலாக வரும். சரிங்களா? அப்படி இப்படி திருப்பிக்கங்க. இல்லாட்டி எடுத்துக்கிட்டுன்னா இங்கே பாருங்கள், எடுத்துட்டு போடுறத விட அப்படி திருப்புங்க. திருப்பிட்டு கோட்டுக்கு மேலேயே அடிங்க. ரெண்டு நாள் 3 நாள்லேயே அழகாக பழகிடலாம். தையல் வந்துடும். கிராஸை கொண்டு போகிறேன். இப்படி போடுங்க. ஒத்தையில் சிங்கிளாக தைக்கக்கூடாது. சிங்கிளாக தைச்சா நல்லா வராது உங்களுக்கு. இது மாதிரி டபுளாக போட்டு தைக்கலாம். இப்படி தைங்க. தைக்கும்போது ஃப்ளீட்ஸ் வேணும் அப்படின்னா இதை மடிச்சு அடிங்க. அதுவே அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மெதுவாக ஒன் பை ஒன்னாக அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே அதுலேயே ஃப்ளீட்ஸ் வரும். பொறுமையாக அடிங்க. உங்களுக்காக அப்போ தான் மெதுவாக சொல்லித்தரேன். நீங்கள் பழக உங்களுக்கு நைட்டியெல்லாம் தைக்கும் போதெல்லாம் ஃப்ரில் வச்சு தைப்பீங்க. ஸ்லீவ்ஸ் கட்டுறதெல்லாம் வந்து ஃப்ரில் பாவாடை வேணும்னா தைச்சிக்கரலாம். அதுக்கு வந்து இப்படி வந்து பொறுமையாக தைங்க. இந்த மாதிரி ஃப்ரில்லும் வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரவுண்டு வந்து தையல் நல்லா வரணுன்னா ஸ்ட்ரெயிட்டாக அடிச்சிட்டுமா, ஸ்ட்ரெயிட்டாக அடித்து பழகும்போது இப்படி இதில் இந்த தையல் வர மாதிரி பழகுங்க. அப்புறம் நம்ம ரவுண்டு தையலுக்கு வரலாம். இப்படி போட்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து தையல் வந்து இப்படி இந்த மாதிரி வரணும். நான் ரவுண்டு தையலும் போட்டு காமிக்கிறேன். இப்படி திருப்பணும். அப்படியே திருப்பணும். இப்படி நிப்பாட்டிடுங்க. கீழே ஊசி இறங்கவும் அப்படி லேசாக தூக்கி விடுங்க. அடுத்த கோட்டை நிப்பாட்டிட்டு அப்படியே தூக்கி விடுங்க. அப்படியே இந்த ரவுண்டு தையலுக்கு வரோம். கொஞ்சம் பொறுமையாக தைச்சிக்கோங்க. அப்புறம் வந்துடும். அப்படி ஒரு 2 days அப்படியே போட்டுக்கிட்டே இருங்க. சும்மா ரஃப் துணியில் போடுங்க. நியூஸ் பேப்பர் இருந்தால் நியூஸ் பேப்பரில் போட்டுக்கோங்க. சின்ன ரவுண்டு போடுங்க. அப்படியே அதுக்கப்புறம் பெரிய ரவுண்டு போடுங்க. போடுறீங்களா? சும்மா அப்படி இன்னொரு ரவுண்டு போடுங்க. இந்த ரவுண்டு தையல் ஏன் ரவுண்டு போடுறோன்னா, நம்ம இந்த கழுத்து டேனிங்லாம் வரும்போது திருப்புறதுக்கெலாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி அடித்து பழகுனீங்கன்னா சும்மா இருக்க நேரம் வேஸ்ட்டு துணியில் அப்போ எப்படி ஹெம்மிங் போடுறது, ஊக்கு கட்டுறது எல்லாமே பொறுமையாக அழகாக சொல்லித்தரேன். வந்து இந்த ரவுண்டு தையல் அப்படியே ரவுண்டு தையல் 2 3 நாளைக்கு நீங்கள் ரவுண்டு தையல் போட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் தையலே. பாருங்கள், இப்படியே திருப்புங்க. அடுத்த ரவுண்டுக்கு வாங்க. அப்படியே போட்டு பண்ணிட்டு அப்படியே வாங்க. ரவுண்டு தையல் ஏன் போட்டுக்கிறோன்னா, நமக்கு வந்து தைக்க அடுத்து வந்து ஒரு ஏதோ நெக்கு வரும். நெக்குக்கெல்லாம் வந்து திருப்ப வரும். திருப்புறக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஜாக்கெட்டுக்கெலாம் மோஸ்ட்லி ஜாக்கெட்லாம் ரவுண்டு நெக்கு வரும் பார்த்தீங்களா? தையல் வந்து நம்ம இஷ்டத்துக்கு வந்து திருப்பிக்கிடலாம்.
இப்படி ஒரு 2 days போடுங்க. தையல் வந்து அழகாக வந்துடும். உங்களுக்கு ஸ்ட்ரைட் தையல் வரும். இந்த தையல் போட்டுட்டிங்கனாலே உங்களுக்கு ஈஸியான ஸ்ட்ரைட் தையல் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாகிடும். அப்படியே அடிங்க. அப்போ தான் வந்து மிஷின் பெடல் பண்ணுறதுலேருந்து ஆயில் போடுறதுலேருந்து எல்லாம் சொல்லிட்டப்பா. இப்போ வந்து எப்படி தையல் வந்து ஸ்ட்ரைட் தையல், ரவுண்டு தையல் மாதிரி நீங்கள் கோடு போட்டு இங்கே அழகாக அடித்து பழகிக்கோங்க. இப்போ வந்து கர்ச்சீப் வந்து ஒரு ரஃபாக எப்படி அடிக்கலான்னு உங்களுக்கு சொல்லித்தரேன் வாங்க. கர்ச்சீப் வந்து நீங்கள் எல்லாம் அந்த தையலெல்லாம் அடித்து பழகின பிறகு அது மாதிரி சதுரமாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது வந்து ஒரு ஃபோல்டு பண்ணிடணும். பண்ணிவிட்டு அடுத்து எப்படி மடிக்கணும் மடித்து நல்லா அப்படி தேய்ச்சி விட்டுருக்காங்க. பழகும் போது நல்லா தேய்ச்சி விட்டுட்டு 4 பக்கமும் தேய்ச்சிட்டு அப்படியே அடிக்கலாம் வாங்க. அந்த ஸ்ட்ரெயிட் தையல் வரும்போது இந்த கர்ச்சீப்லாம் வந்துடும். பழகும்போது இந்த கார்னர்லேயே தேய்ங்க தையல். இந்த ஓரமாகவே தேய்ங்க. இந்த ஓரமாகவே தைச்சுவாங்க. பழகும்போதே இப்படிலாம் போகாமல் நல்லா ஸ்ட்ரைட் நல்லா ரஃப் துணியில் பேப்பர்லாம் நல்லா 2 நாள் 3 நாளைக்கு அடித்து பழகுங்க. பயப்பட வேணாம். தப்பானாலும் பரவாயில்ல, மறுபடியும் அடித்தா வந்துடும். அடிக்க பாருங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக அடிச்சுக்கோங்க. அடிச்சுட்டு உங்களுக்காக நான் வந்து எடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு வந்து கற்றுக்கிறதுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன். மறுபடியும் இப்போ இதில் வந்து இந்த கார்னர் இருக்குது பாருங்கள், கரை இருக்குது. அதனால் வந்து கரை இருக்கனால இப்படியே மடிச்சுக்கோங்க. கரை இருந்தால் அப்படியே மடிச்சுக்கோங்க. கரை இல்லாட்டி 2 இதுவும் போல்டு பண்ணலாம். புதுசாக கற்றுக்கிறவங்க காலிலே பெடல் பண்ணி கற்றுக்கங்க. அப்போ தான் வந்து மோட்ரு வச்சுருக்கேன், மோட்டார் இருக்குது. இது எடுத்துட்டு புதுசாக பழகிறனால நூல் வந்து இதளவுக்கு விட்டுக்கங்க ஃபஸ்ட்டு, சரிங்களா? அப்புறம் வந்து மிஷின் வரும்போது இங்கே இந்த இதுக்கு வரை கை இங்கே தான் இருக்கணும். இங்கே கிட்டக்க போகக்கூடாது. இந்த பக்கம் கிட்டக்க போகக்கூடாது. இவ்வளோ டிஃப்ரெண்ட்லேயே இங்கேயே நிப்பாட்டிக்கிறணும் பாருங்கள். மறுபடியும் இந்த ஒரு போட்டு பண்ணிட்டு இது அடுத்து இது மாதிரி இப்படி வந்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாக வந்துடும். பொறுமையாக அடிக்கிறேன், ஸ்பீடாக அடிக்கலை. உங்களுக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் மடிச்சு விட்டுருங்க. இப்போ நாங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடிச்சிடுவோம். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடிங்க. அவசரப்படாமல் அடிங்க. அவ்வளோதான். இது வந்துட்டு இங்கே கிட்டக்க வச்சு கட் பண்ணிடாதீங்க. நல்லா கொஞ்சம் இப்படி எடுத்திங்கன்னா நூல் வந்து இவ்வளோ வரும்போது இந்த அளவுக்கு வச்சு, ஏன்னா இல்லாட்டி டபக்குன்னு நூல் வந்து உள்ளே போயிடும். வேறு ஒன்றும் இல்லை. அழகாக அப்படி மடிச்சுங்க. சூப்பராக கர்ச்சீப் வந்துடும். கர்ச்சீப் தைக்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். தைச்சிட்டுமே பின்னாடி போகாமல், பெடல் பின்னாடி போகாமல் மெயினாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், கர்ச்சீப் எல்லாம் முடிஞ்சது. என்ன பண்ணுறீங்க, எல்லாம் பீஸரெல்லாம் எடுத்துடணும், நீட்டாக எடுத்துடணும். அப்பப்போ அதெல்லாம் எடுத்துடணும். இப்போ நீங்கள் உங்களோட கர்ச்சீப்பு தைச்சிட்டீங்க. தைச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக இங்கே வந்து நீங்கள் பூ மாதிரி வரைஞ்சிக்கலாம். பூ மாதிரி வரைஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்போ தான் வந்து சங்கிலி தையல் வந்து இந்த பூவில் வந்து எப்படி சங்கிலி தையல்லே போடலான்னு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? குட்டி கர்ச்சீப்பு பசங்களுக்கு கொடுத்து விடலாம் ஸ்கூலுக்கு. இது மாதிரி சின்ன சின்ன பிட்டில் வந்து தைச்சி வச்சுக்கிட்டோம்னா காட்டனில்
உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு பார்க்குறேன். ஸ்ட்ரைட் தையல் இப்படி ரவுண்ட் தையல் எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் தைச்சி பார்த்துட்டு அப்பத்தாக்கு வந்து கமெண்ட்ஸ் கொடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். இப்போ அழகாக இப்போ கர்ச்சீஃப் ரெடி ஆகிடுச்சுப்பா. இதே மாதிரி நீங்கள் தைச்சி பார்த்துட்டு அப்பத்தாக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து சொல்லித்தரேன். என்ன சொல்லித்தரேன்னு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். பாய். வணக்கம்.